அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சத்தில் வளர்பிறை சந்திரனாக ஜென்மத்தில் வலம் வர போகிறாருங்க. எனவே வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நவ கிரகங்களிலே மிகவும் துரிதமாகவும் விரைவாகவும் நகரக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்றால் அது நிச்சயமாக சந்திரன் தான். அப்படிப்பட்ட சந்திரன் இந்த வேளையில் உச்சம் பெற போகிறாருங்க. வருகின்ற 5, 6, 7 ஆகிய தேதிகளில். அப்படி அவர் உச்சம் பெறும்போது ஜென்மராசியில் உச்சம் பெறுகிறார். வளர்பிறை சந்திரனாக உச்சம் பெறுகிறார். அதற்கு பிறகு ஆட்சி பலமும் பெற போகிறார். இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற கிரகங்களை காட்டிலும் சந்திரன் ஒருவர்தான் வருடத்தில் 12 அல்லது 13 முறை உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவாருங்க. மற்ற எந்த கிரகமும் இதுபோன்று துரிதமான மாற்றங்களை வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்காது. அந்த அளவிற்கு ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் ரிஷபராசிக்காரர்களின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன். அவர் மிகவும் வலுவாக நினைத்த பல காரியங்களை தடை தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. மிக பெரிய அளவில் காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார். ஏனென்றால் ராசியின் ராஜ யோகாதிபதி உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது எதிர்பாராத பல திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் அவர் ராசிக்கு சகாயாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சந்திரன். அப்படிப்பட்டவர் ராசியின் அதிபதியான சுக்கிரனை தனது பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. ராசியின் அதிபதியின் பார்வையில் சமகிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் இந்த வேளையில் அவர் உச்சம் பெறக்கூடிய தருணத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மிகவும் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பணிக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது கூடுதல் பொறுப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இந்த வேளையில் கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. புத்திசாலித்தனமாக அனைத்து வகையான காரியங்களையும் திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களை மிகவும் சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. மிக பெரிய அளவிலான பல சுப காரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூடும். அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை சுமூகமாக முடிக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான ஆற்றலை, மதிநுட்பத்தை இயற்கையாகவே அள்ளி கொடுக்கிறாருங்க. இயற்கையாகவே சாதுரியமான குணம் கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் மிக சாதுரியமாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முடிவை எடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீர் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. மன வருத்தம் நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது வருடத்திற்கு 12 அல்லது 13 முறை உச்சம் பெறும்போது சில பணிகள் மந்தமாக நடைபெற்றாலும் கூட அவை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. சிந்தனைகள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இயற்கையாகவே கற்பனை வளம் நிறைந்து காணப்படக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் கொடுக்கக்கூடிய மதிநுட்பத்தை பயன்படுத்தும் போது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் பெயர் புகழ பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உபரி வருமானம் வந்து சேரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தெறியக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தைரியாதிபதியாக இருப்பதால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே எதிர்கால பல நலனை கருத்தில் கொண்டு தைரியமாகவும் துணிச்சலாக
துணிச்சலாகவும் பல முடிவுகளை எடுத்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பொருளாதார நிலை உச்சமடையக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் அவர் அஷ்டமத்தில் அமரும் போது மட்டும் மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் சந்திரன் அஷ்டமத்தில் அமரும் போது அவ்வளவு சிறப்பான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ஆனால் அதே வேளையில் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கும் போதும் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போதும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். அது மட்டுமல்லாது அவற்றில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த வேளையில் அடுக்கடுக்காக புதிய ஒப்பந்தங்கள் தொழில்துறை ரீதியாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் உங்களுடைய திட்டங்கள் மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் வரவேற்பு நிறைந்ததாக அமையும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறுவதால் பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கௌரவமும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பெயரை மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திரன். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். பணிபுரியக்கூடிய இடத்தில் கேட்ட சலுகைகள் நீங்கள் நினைத்தபடியே சாதகமாக அமையும். அது மட்டுமல்லாது நன்மை தீமை கலந்த அமைப்பாக இருந்தாலும் கூட தீமைகளை முற்றிலுமாக களைந்து வெற்றி மீது வெற்றி வரும் தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாது அவர் சப்தமத்தை பார்ப்பதால் மிக வலுவாக திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த இனிமையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளும் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை உறுதியாகவே தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தை நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்றுவிடுவது மட்டுமல்லாது வில்லங்கம் இல்லாமல் தங்களுடைய பெயரில் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ராசியின் ராஜ யோகாதிபதியான சந்திரன் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே உறுதியாகவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் விரைவாக கைகூடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதை திட்டவட்டமாக ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார்.